ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் தோசையும் கொத்தமல்லி துவையலும் கூடவே உளுந்தங்களி செஞ்சுருந்தேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். உளுந்தங்களி செய்யறது பார்த்துருவோமா? கருப்பு உளுந்து 1 கப், நாட்டு சக்கரை 1 கப், கருப்பு கவுனி அரிசி 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் எடுத்துகிட்டு பேனில் ஆயில் இல்லாமல் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உளுந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருந்தேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பேனில் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்ததை போட்டு இது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டால் போதும். பாகு பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கரைச்சி விட்டுட்டு நான் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுலேயே அரைச்சி வச்ச உளுந்த மாவு அதையும் கொட்டி நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும். அப்பப்போ ஆயில் போட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.